ஆங்கொரு கல்லை வாயிலில் படி என்று அமைத்தனன் செப்பி மற்றொன்றை ஓம்பு கடவுளின் வடிவென்று உயர்த்தினான். உலகின் ஓர் தாய் நீ யாங்கனே எவரை எவ்விதம் சமைத்தற்கெண்ணமோ அவ்விதம் சமைப்பாய். இங்குனை சரண் என்றெய்தினேன் என்னை இருங்கலை புலவனாக்குதியே. இந்த வாரம் எழுச்சி படத்தில் இருக்க 82 பாடல்களையும் முடித்ததாக தீர்மானிச்சிருக்கோம். இந்த வாரம், இதற்கு அடுத்த வாரம், அதற்கு அடுத்த வாரம், அதற்கு அடுத்த வாரம் 4 வாரங்களும் கொஞ்சம் வேகமாக this is our plan. ஸோ இந்த வாரத்துக்கு வந்து எழுச்சி படலாம், அடுத்த வாரத்துக்கு வரைக்காட்சி படலாம், அதுக்கு அடுத்த வாரம் பூக்கோய் படலாம், புனல் விளையாட்டு படம் 2 சேர்த்து, 4வது வாரத்தில் உண்டாட்டு படம். இதெல்லாம் படை எழுச்சி இப்போ இதுவாகிற படை அங்கே போய் சேர்ற வரைக்கும் வழிகாட்சிகள். இது கிட்டத்தட்ட 300 பாடல்கள் இருக்குது. இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், எங்கெங்கெல்லாம் அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கங்கே அந்தந்த இலக்கியத்தை அவன் பயன்படுத்துவான். அந்தந்த இடத்துல இப்போ பாலை பாடுதல் அப்படின்னு சொல்கிறது, பாலை பாடுறதுக்கு அவனுக்கு இடமே கிடைக்காது. பாலை பாடுறது அவனுக்கு இடமே கிடையாது. எங்கே பார்த்தோம் தாடகை இருக்கிற இடத்துல ஒரு பாலை உருவாக்கலாம். அதே மாதிரி நாடக வீட்ட படத்தில் வந்து அவங்க தெற்க தேடிதான் போயிட்டே இருப்பாங்க, நடுவில் ஒரு பாலை தாண்டி. அப்படி அந்த காட்சியை அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் வைப்பான். இப்போ இதெல்லாம் ஊர்காட்சி, நீங்கள் வந்து அவங்க வந்து நாட்டு மக்களுடைய இந்த காட்சி, இதில் இருக்கக்கூடிய சோஷியலாஜிக்கல் இதெல்லாம் பார்த்துக்கலாம். சில ரிலீஜியஸ், சில சோஷியலாஜிக்கல் விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். பாக்கி எல்லாத்தையும் இந்த காட்சி வரக்கூடிய பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கு எழுச்சி படலாம், அடுத்த வாரம் வந்து நம்ம காரணம் இது வரைக்காட்சி படலாம், அதுக்கப்புறம் 3வது வாரத்துலேருந்து 2 படங்கள் முடிக்கணும். உண்டாட்டு படத்தில் அதுக்கு 4வது வாரம் முடிக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நிஜமான கல்யாணம் அது ஆரம்பிக்கும். கோலங்காரம் படம், அது உலாவியல் படத்தில் வந்து என்ன எதுன்னு சொன்னால் சிறப்புன்னு சொன்னால், உலாவுங்கிறது ஒரு சிற்றிலக்கியம். 96 வகையான பிரபந்தங்கள்ல அது ஒரு நாயகன் தெருவில் உலா போவான். 7 பருவத்தில் இருக்கின்ற பெண்களும் அதை பார்த்து அவங்க அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆண்மையோ அல்லது காதலையோ போடுற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதை ராமன் கொண்டு வச்சு அமைச்சிட்டான். 3 இலக்கியம் கொடுத்துருச்சான். அவனுக்கு அதை அந்த இடத்த ஒரு ஷாக்காக பயன்படுத்தி ஸோ உலாவியல் படத்துக்கு கொஞ்சம் நீளம் இருக்கும். அடுத்தது அந்த கோலங்கான் படம். கோலங்கான் படம் சீதையோட கோலம், ராமனோட கோலம் பார்க்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அதுதான் அதுக்கு அடுத்து தான் கடிமரம். This will take another 6-7 weeks. படிக்க முதல்ல கடுகிய தூதரும் காலில் சென்று அடிகுரல் முரசு அதில் அயோத்தி எய்தினார். அடியினை தொழ இடமின்றி மன்னர்தம் முடியோடு முடிப்போர் வாயில் முன்னினார். முகந்தனர் திரு அருள் முறையின் எய்தினார். திகழ்ந்து ஒளிர் கடல் இணை தொழுது செல்வனை புகழ்ந்தனர். அரசனின் புதல்வர் போயபின் நிகழ்ந்ததை இதுவெனா நெடிது கூறினார். கூறிய தூதரும் கொணர்ந்த ஓலையை ஈரியில் வன் புகழினால் இதுவது என்றனர், இது அது என்றனர். வேறொரு புலமகன் விரும்பி வாங்கினான், மாறு அதிர் கடலினான் வாசி என்றனர். இலைமுக படத்தவன் எழுதி காட்டிய தலைமகன் சிலை தொழில் செவியில் சாத்தலும் நிலைமுக நிலைமுகம் வளையங்கள் நிமிர்ந்து நீங்கிட மலையென வளர்ந்தன வைரத் தோள்களே. வெற்றிவேல் மன்னவன் தக்கன் வேள்வியில் கற்றைவார் சடைமுடி கணிச்சி வானவன் முற்ற 7 உலகையும் வென்ற மூரிவில் இற்ற பேரொளிகொள் அன்று இடித்தது இங்கு என்றான். நடுவில் ஒரு 5 பாட்டு மிகை பாடல்கள்னு கொடுத்துருக்க, சில பதிவுகள் மட்டும் காணப்படும் பாடல்கள்னு கொடுத்துருக்க. அது கம்பனுடைய நட மாதிரியே தெரியல, பார்த்தாலே ரொம்ப பிளாண்டாக இருக்குது. அது நடுவில் நடந்த விஷயங்களை விவரிக்கிறதுக்காக யாரும் கவனம் சேர்த்துக்காங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. கடுகிய தூதரும் காலின் சென்று அடிகுரல் முரசு அதிர் அயோத்தி எழுதினார். அடியனை தொழ இடமின்றி மன்னர் தம் முடியோடு முடிபொரு வாயில் முன்னினார்.
மிதிலையிலிருந்து ஜனகன் அனுப்பிய தூதர்கள் கடுகி வந்து அப்படி கடுகியபடி வந்து கொண்டிருந்த தூதர்கள் காலினால் தங்களுடைய காலினால் காலின் சென்று காற்றை போல சென்று அடிக்குரல் முரசு அதிர் அயோத்தி எழுதினார். அங்கே கோட்டை வாசல முரசு அதிர்ந்து கொண்டிருக்கிறது. கோட்டை வாசலை ரீச் பண்ணிருக்காங்க. அடியினை தொழ இடமின்றி மன்னரதம் முடிவோடு முடிபெறும் வாயின் முன்னினார். ஒருத்தர் நின்றுக்கார். அவருக்கு முன்னால் இவ்வளோ இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு கொள்றதுக்கு மேலே ஆட்கள் நிற்கிறாங்க. ஒருத்தர் முட்டிட்டு காலில் விழ. நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஹாலில் ஒரு 20 பேர் கூடி போயிட்டோம்னா யாரையும் நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பாடு பாடுறோம். இதை விட 10 பாடாக இருக்கு. முடியோடு முடி போடும். ஒருத்தருடைய தலையில இன்னொரு தலை, ஒருத்தருடைய மகுடத்தோட இன்னொரு மகுடம். இதெல்லாம் ராவண சபையில பார்க்கும்போது தான் இன்னும் பிரமாதமா இருக்கும். இது அவங்க போய் எங்க வாயிலுக்கு போயிருக்காங்கப்பா. அங்க போன உடனே முகந்தனர் திருவருள் முறையும் அவங்க வந்திருக்காங்கிற செய்தியை உள்ள போய் சொல்லி அவருடைய திருவருள் இங்க வந்தவொடனே அதை முகந்து இவர்கள் உள்ளவார் முறையின் எய்கிறார். They were permitted to come in. They have come in. திகழ்ந்து ஒளிர் கழலினை தொழுது செல்வனை புகழ்ந்தனர். அரச நின் புதல்வர் போயபின் நிகழ்ந்தது இது என நெடிது கூறினார். விரித்து சொல்ல ஆரம்பித்தார். விஸ்வாமித்திரனோட தசரதனுடைய பாதங்களை பணிந்து, மன்னனே, உன்னுடைய புதல்வர் இருவரும் விஸ்வாமித்திரனோடு கிளம்பி போன பிறகு நிகழ்ந்த செய்திகளை தொகுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்ற. அது அங்கதான் அந்த மிக இல்லை. அதுக்கு அடுத்து கூறிய தூதரும் கொடர்ந்த ஓலையை ஈரில் வன் புகழினாய் இது அது என்றார். ஓலையை நல்லா மடிச்சு சுத்தமா டிராவல்லாம் குதிரை இதில் வர்றது, அதனால அதை பத்திரமா வச்சிருப்பாங்க. ஓலையெல்லாம் உடஞ்சி போட்டுன்னா எல்லாம் படுத்து எழுத அனுப்பலாம். இது வந்து இது ஓலையில தான் எழுதி அமைச்சிருக்காங்க. ஈரில் வன்புகனாய் இது அது என்றார். இதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேறொரு புலமகன் விரும்பி வாங்கினான். இந்த குறிப்பு தான். அதாவது இந்த ஓலை வந்து திருமண பத்திரிகை இல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு. நடந்த கதையை வாயால சொல்லிட்டு பத்திரிகையை வந்து கையில கொடுத்தாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல இது வந்து திருமுகம் அமைச்சிருக்காங்க. நீங்களாம் வரணும், வந்து சேரணும், என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளை இங்கேருந்து இங்கே வந்தான், இங்கே வில்ல உடைச்சான், வந்து கல்யாணம் நடத்தணும், வந்து சேரு, இந்த மாதிரியான செய்திகள்லாம் இருக்கும். இட் இஸ் ஒன்லி அன் இன்விடேஷன் டு ப்ளீஸ் கம். அதான், அதாவது இந்த லாங்குவேஜ் வேற, ஓலையில எழுதியிருக்கிற லாங்குவேஜ் வேற. அதனால வேற ஒரு புலமகன் விரும்பி வாங்கினான். இது இருக்கிற ஓலை படிக்கிறதுக்கு ஓலநாயகன் வச்சிருப்பாங்க. ஓலநாயகன் தனியாக வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான குறிப்புகள் மட்டும் கவனிச்சுப்பாங்க. விரும்பி வாங்கினால் மார் எதிர் கழையினால் வாசிக்கின்றார் ஜனன் படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நடுவில் என்னென்ன நடந்தது? இந்த இதுலதான் மிகைப்பாடல்கள்லாம் சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்லிட்டு முதல் பாட்டில் போய் தாடக வரம் ஒன்று இது பண்ணுறது, அங்கே வேள்வி காத்தது. மூணாவது பாட்டில் வந்து இது மாரீசன் சுபாவை கொன்னது. அதுக்கு அடுத்தது வந்து ஜனகனுடைய இதில் வில்லு உடைச்சது. வசிஷ்டனோட நீங்கள் வந்து சேருங்க சொன்னது. இந்த 5 பாடல்கள் தான் மிகை பாடல்கள். எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மிகை பாடல்கள் தான். அதில் வந்து சந்தேகமாக வேண்டாம். இலைமுக படத்து அவன் எழுதி காட்டிய தலைமகன் சிலை தொழில் செவியில் சார்தலும் நிலைமுக வலயங்கள் நிமிர்ந்து நீங்கிட மலையென வளர்ந்தன வைரத்தோள்களே
அவன் வந்து அன்னைக்கு மார்பு குறிச்சு சீதைக்கு மார்பு குறிச்சு வளர்ந்ததுன்னு சொன்ன உடனே என்னமோ ஏதோ நினைச்சோமே, இவனோட தோள்கள் வளர்ந்ததுன்னு சொல்றாங்க. யார் கல்யாணம் படத்தை யாராவது எடுத்து பேசுறாங்களா? ஆண்களுடைய மார்பு ஆண்களுடைய தோலை பற்றியும் தான் வர்ணனை, பெண்ணை பற்றி மட்டும் வர்ணிச்சுட்டு போயிடுவான். மனுஷங்களுக்கு சாதாரண ஏற்புள்ள விஷயங்களை சொல்லியிருக்கு. அங்கே பார்த்தா அது வக்கரமாக தோணும், இதையும் பார்த்தா அதில் வக்கரம் இல்லைங்கிறது. இலைமுக படத்து அவன் எழுதி காட்டிய தலைமகன் சிலை தொழில் செவியில் சார்தலும் நிலமுக வலயங்கள் நிமிர்ந்து நீங்கிட, அதாவது அவனுடைய அணிஞ்சிருந்த தோல் வளையங்கள்லாம் இருக்க தெரிச்சு போயிட்டான். சீதைக்கு இடுப்புல இதை பேச மாட்டாங்க யாரும், இதை பேச மாட்டாங்க. இது ஆம்பளைக்கு பேசியிருக்கானே, என்ன தப்பு இதுல? மலையன வளர்ந்துற ஆம்பளைக்குங்கிறது மட்டும் இல்ல, ஃபாதர் வயசானவர். வைரத்தோள்கள் வெற்றிவேல் மன்னவன் தக்கன் வேள்வியில் கற்றைவார் சடைமொழி கணிச்சி வானவன் முற்ற ஏழுலகை வென்ற முறிவில் இற்ற பேரொருகொள் அன்று இடித்தது இங்கு என்றான். ஓஹோ, அன்னைக்கு சத்தம் கேட்டுதே, பெரிய சத்தம். எங்க வந்து கேட்டிருக்க? அயோத்தியில கேட்டிருக்க. அந்த பக்கம் அங்க இருந்த சீதைக்கு கேட்கல, சீதைக்கு கேட்கல. ஹவு லாஸ்ட் ஷி வாஸ்ங்கிறது இதுதான் கம்பனுடைய டிராமா. அந்த ட்ராமாட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கக்கூடிய கவிதாங்கிறது பார்க்கணும். ஓஹோ, அன்னைக்கு ஒரு ஓசை கேட்டதே, அந்த மூரில் அக்ஷயாகத்துக்கு சிவன் எடுத்துக்கொண்டு போய் போரிட்டானே, அதற்கு பயன்படுத்தின அந்த வில் உடைந்து போற ஓசை தான் நீங்க கேட்டதா அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் ஆச்சரியப்படுறான். பிள்ளையோடைய பெருமை. என்று உரைத்து எதிரெதிர் இடைவிடாது நேர் துன்றிய கனைகழல் தூதர் கொள்க என பொன்தினி களங்களும் தூசும் போக்கினான் குன்று என உயரிய குவவு தோடினான். இது எப்படி என்று உரைத்து எதிர் எதிர் இடைவிடாது நேர் துன்றிய கனைகழல் தூதர் கொள்க என, நேர் எதிர் இடைவிடாது கல் 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 கல்னு ஒழிச்சுட்டே இருக்கக்கூடிய தூதர்களுடைய, அதாவது அவ்வளோத்துக்கு வந்திருக்காங்க தூதர் கொள்கன்னு பொன் திணி கலங்கள். உடனே அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொன்னா ஒரு இது பண்ணாக்க உடனே இது ஒரு மரபு. பொன்திணி கலங்களும் தூசும் ட்ரெஸ்ஸு ஆடைகள்லாம் வச்சு கொடுத்தா குன்றன ஓரிய கூத்தோடு. வானவன் குலத்து எமர் வரத்தினால் வரும் வேனில் வேல் இருந்த அம்மிதிலை நோக்கி நம் சேனையும் அரசரும் செல்க முந்து என ஆனை மேல் மனமுரச அறைக என்று ஏவினான். என்ன சொன்ன? வானவன் குலத்து எமர் வரத்தினால் வரும் வேனில் வேல் இருந்த அம்மிதிலை, வானவர்களுடைய வரத்தினாலே பிறந்த என்னுடைய மன்மதனாகிய ராமன் இருக்கின்ற மிதிலைக்கு, சூரியன் குலத்து எமர் வரத்தினால் வரும், எங்களுடைய தவத்தினால் வரும் வேனில் வேல் இருந்த அம்மிதிலை நோக்கி நம் சேனையும் அரசரும் செல்க என முந்து என போய் எல்லாரையும் அறிவி, சேனைகளையும் அரசர்களையும் கூட இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் நாங்கள் வந்து கேம்ப் பண்ணியிருப்பாங்க, அத்தனை பேரையும் சேர்த்து கிளம்பு சொல்லி அறிவி அப்படின்னு சொல்லி ஆனை மேல் அணிமுரசு அறைக என்று ஏறினார். கடலை வள்ளுவன் தேம்பொழி துழாய்முடி செங்கண் மாலவன் ஆம்பரிசு உலகெல்லாம் அளந்து கொண்ட நாள் சாம்புவன் திரிந்தென திரிந்து சாற்றினான்.
இதுதான் அந்த அன்னைக்கு நம்ம கூட பேசினோம். வாம்பரி கிரிதிரை கடலை வள்ளுவன், தேம்பொழி துழாய் முடி செங்கண் மாலவன், ஆம்பரிசு உலகெல்லாம் அளந்து கொண்ட நாள் சாம்புவன் தெரிந்ததை திரிந்து சாற்றினான். வள்ளுவன்கிற முரசறிவித்து இதை செய்தி தெரிவிப்பவன் தான், செய்தி வாசிப்பவன் தான் வள்ளுவர். டாம்டாம் பண்ணுறவர் தான் நம்ம வள்ளுவர் அப்படிங்கிறதுக்கு பின்னால் சொல்றது. அந்த பெயர் வள்ளுவ மாலையில தான் வந்தது. அதை டைவர்ட் பண்ணாடா. இப்போ இதில் உள்ளத சொல்கிறேன். எப்படி அந்த வள்ளுவன் போய் சொன்னான்னு சொன்னா, திருவிக்கிரமாவதாரத்தில் வந்து வாமனனா வந்து திருவிக்கிரமா வளர்ந்த உலகத்தை வென்ற, உலகத்தை எல்லாம் அளந்த போது அந்த வெற்றியை உலகம் முழுவதும் எப்படி ஜாம்பவான் போய் முரசறைந்து தெரிவித்தானோ அப்படி இந்த வள்ளுவன் தெரிவித்தான் என்று சொல்லலாம். இதுக்கு வந்து சமமான இடத்துல வந்து மகேந்திர மலைப்பள்ளத்தில் ஜாம்பவான் வந்து இதை சொல்கிறான். இந்த இடத்த சொல்லும்போது தான் வேதம் அனைத்தும் தெரிதர எட்டா ஒரு மெய்யின் பூதல முற்றும் ஓர் ஈரடி வைத்து பொலிந்த நாள் மாதிரம் எட்டும் சூழ்பறை வைத்தே வர மேரு மோத மேரு தடிக்கு உண்டு மேரு மோத இழைத்தே தாழ் இலை விட்டுறேன். அதனால தான் என் காலு அந்த ஜாம்பவான் சிரஞ்சீவிட்டு ஒரு வழக்கு உண்டு. அவன் வாமனாவதார காலத்துல இருந்தே இருந்திருக்கான். அதுல அது என்ன சொல்றான் இது நான் வந்து 5 முகனா இருந்த போது நான் பார்த்திருக்கேன். சிவனுக்கு கண்டம் கற்காத போது நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு பழங்காலத்துல இருந்து வந்துட்டு வரான். ஜாம்பவதி அவருடைய பொண்ணு தானே கிருஷ்ணன் ஜாம்பவான் தெரிந்தது என திரிந்து சாட்சியான். ஓ, அந்த இதெல்லாத்தையும் கூட அந்த இதுல சொல்றானா சிவபெருமானுக்கு நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறது பாகவத். ஓ சரி. விடைபொருள் அதானே? இல்ல சாட்சி சாற்றிய முரசொலி செவியில் சாருமுன் கோல் தொடி மகளிரும் கோல மைந்தரும் வேல்தரு குமரரும் வென்றி வேந்தரும் காற்று எரி கடலென கழித்து ஓங்கினார். சாற்றிய முரசொலி செவியில் சாருமுன் கோல் தொடி மகளிரும் கோல மைந்தரும் வேல் தரு குமரரும் வென்றி வேந்தரும் காற்று எரி கடல் என கழித்து நோங்கினார். அந்த செய்தி வந்து காதல் விழுவதற்கு முன்னாலே கோல் தொடி மகளிரும் வளைகளை அணிந்த பெண்களும் கோல மைந்தரும் அழகுள்ள ஹேண்ட்ஸம் ஆண்களும் இளைஞர்களும் வேல் தரு குமரரும் வீரர்களும் வென்றி வேந்தரும் அரசர்களும் கால் தறி காற்றாலே மோதப்பட்ட அலைகள் கடலை போல அலை வீசிக்கொண்டு எப்படி கடல் கிளம்புமோ அப்படி அனைவரும் கிளம்பி ஒன்று கூடலாம். விடைபொரு நடையினான் தேனை வெள்ளம் ஓர் இலை உலகினில் என்ன ஈண்டிய கடையுக முடிவினில் எவையும் கால்பட புடைபெயர் கடல் என எழுந்து போயதே. விடைபொரு நடையினான் ஆண் ஏறு போல சாலை போல இகழ்வார் முன் ஏறுபோல் வீடு நடை அப்படின்னா ஏறு நடை ஏறுபோல் நட அப்படிங்கிறது புதிய ஆட்சி. விடைபொரு நடையினான் சேனை அவனுடைய சேனை தசரனுடைய சேனை வெள்ளம் ஓர் இடையிலை வித்தவுட் இன்டரப்ஷன் ஓர் இடையிலை உலகினில் ஒரு இடம் இல்லை, கொஞ்சம் கூட மிச்சம் இடம் பாக்கி இல்லை. என்ன ஈண்டிய கடையுக முடிவினில் எவையும் கால்பட யுக முடிவில் எப்படி இது கடல் பொங்கி வந்து அடிக்குமோ அந்த சமயத்துல கடல் எப்படி பொங்குமோ கால்னா காற்று கால்பட காற்று மோத புடைபெயர் கடல் காற்று மோத
இது வந்து இது அந்த செய்தி மோத எழுந்த கடல் அது காற்று மோத எழுது ரெண்டு காற்று தான் குடை பேர் கடலனை எழுந்து போயது. இப்போ சைனியம் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சைனியத்தினோட வர்ணனை, இதுக்கு பின்னால ஒவ்வொரு இடத்துல ஜனங்களுடைய வர்ணனை, அதுக்கு பின்னால கைகை சுமித்திரை ஒவ்வொருத்தராக ஏற போகிறது. இது ஒரு விஷுவல். முதல்ல வந்து சேனைகள் எழுத சொல்றோம், அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அந்த மாதிரி நம்ம கட்டணும். கேமராவை அப்படியே ஜூம் பண்ணிட்டு போனா சில்லிடம் உலகென செறிந்த தேர்களாம் புல்லிடு சுடரென தேர்கள் தாம் சில்லிடம் உலகு என செறிந்த தேர்கள் தாம் புல்லிடு சுடரென பொலிந்த வேந்தரால் எல்லிடு கதிர்மணி எரிக்கும் ஓடையால் வில்லிடும் முகிலென பொலிந்த வேழமே. சில்லிடம் உலகு என செறிந்த, உலகத்துல இடமே இல்லை, சிறிய இடம் இந்த உலகம் அப்படின்னு அந்த அளவுக்கு தேர்கள் கூட்டி போச்சு. நமக்கு டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. we have got our own parallels. இந்த சில்லிடும் உலகம் என்ன இருந்த தேர்கள் தான். புல்லிடு சுடரென பொரிந்த வேந்தரா, அங்க வந்து புல்லிடும் சுடர் ஒருங்கு கூடியிருக்கிற சுடர்களை போல கூடியிருக்கிற வேந்தரா, அவங்க பேர் டார்ஜலா இருக்கு. எல்லாரும் எவ்ரிபடி இஸ் அப்படியே டைமண்ட் இருக்கிறது பூரா டைமண்ட் தான். அந்த இடத்துக்கு பூரா ராஜிலாஜலா தான் இருக்கும் இடம் பூரா. போனால் எல்லிடு கதிர்மணி எரிக்கும் ஓடையால் அதுல இந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். ஒரு 1000 பேர் அந்த மாதிரி. கதிர்மணினா ரத்னங்கள், எல்னா ஒளி, ஒளி வீசுகிற கதிர்களையுடைய ரத்தினங்கள், அவர்கள் அணிந்திருக்கின்ற ரத்தினங்களிலிருந்து எழுகின்ற ஒளியின் ஓடை. இல்ல ஓடைன்னு அந்த இடத்துல முகப்படாம, ஏன்னா வேழத்தினுடைய வர்ணனை இது வேழத்துக்குள்ளது. எல்லிடு கதிர்மணி ஓடையால் பொலிந்த வேழம், அந்த கருப்பான யானை இப்படி ஒளி வீசக்கூடிய ரத்தினங்களால அந்த முகப்படாம அணிஞ்சிருக்கிறது. மேகத்துல வானவில் தோழியா மாதிரி இருக்குது. யானைக்கு மேல அந்த இது ராஜதாத்தில் ஏற்பட்டிருக்கிறது. வில்லிடு முகிலென பொலிந்த வானவில் எழுந்த மேகத்தை போல இருக்கும். வில்லிடு முகில் இந்த சொல் நல்லா இருக்கும். இது வந்து முதல் 2 வரியில வந்து யானை பத்தி எந்த குறிப்பும் இல்லையே. இல்ல இல்ல, அதான் ரெண்டு கனெக்ஷன் இல்ல. அடுத்த 2 வரி யானை, முதல் 2 வரியில தேர், அடுத்த 2 வரி யானை. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இல்ல ஒரு தேர்கள் மன்னர்களால் விளங்கின, யானைகள் முகப்படாத அப்படி அந்த மாதிரி கால் விரிந்து எழுகுடை கணக்கியில் ஓதிமும் பால் விரிந்து இடையிடை பரப்ப போன்றன மேல் விரிந்து எழுகொடி கடலை விண்ணலாம் தோல் உரிந்து உகுவன போன்று தோன்றுமான். கால் விரிந்து எழுகுடை கணக்கில் ஓதிமம் பால் விரிந்து இடையிடை பரப்ப போன்றன மேல் விரிந்து எழுகொடி படலை விண்ணலாம் தோல் உரிந்து உகுவன போல தோன்றுமா. அந்த குடைகள்லாம் அந்த காம்புல அப்படி எழுப்பின உடனே சடாரம் விழிகிறது. அந்த மாதிரி ஒரு 1000 கணக்கில் குடைகள் வருகிறது. பார்த்தா எப்படி இருக்குன்னா அன்னப்பறவைகள் 1000 கணக்கில் அப்படி காத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல தங்களுடைய பால் போன்ற சிறகை விரிச்சு, அதாவது அந்த காம்புல இருந்து வெண்குடை, கருப்பு குடை கிடையாது, அப்படி நம்ம கற்பனை பண்ணி. ஏன்னா அப்பதான் அந்த அன்னப்பட்சியோட சிறகுக்கு இருக்கலாம். இல்ல வெண்கொற்ற கொடை தான் போகும்போது அவங்களுடைய இலக்கணமே. சோ அந்த காம்புல இருந்து அந்த கொடையை சக்குன்னு விரிக்கிறது, 1000கணக்கான அன்னங்கள் சக்குன்னு சிறக விரிச்சா எப்படி அந்த மாதிரி. மேல் விரிந்து எழுகொடி படை விண்ணலாம் கொடிகளுக்கு வந்து தேர்களுக்கு மேலே ஏற்றப்பட்டிருந்த கொடிகள் எல்லாம் ஒரே நேரத்தில் பறக்கிறதுனால மேல இருந்து வானத்துல தோல் உறிஞ்சி விழுற மாதிரி இருக்கும். மேகம் தோல் உறிஞ்சி விழுற மாதிரி இருக்கும். இதுவும் வெண்கொடை தான். வெண்கொடி தான். அது வெண்கொடை தான். ஏன்னா கிளம்பும் போது இந்த மாதிரியான சமயங்கள் எல்லாம் வெண்கொடை தான் பறக்கும். வெண்கொடி தான் பறக்கும். This is universal practice right from time immemorial.
அதுதான் அதை அழுத்தி அண்டர்லைன் பண்ணி சொல்றது. நுடங்கிய துகிக்கொடி நூலை கைமலை கடம் கழுள் சேனையை கடல் இது ஆம் என இடம்பட எங்கனும் எழுந்த வெண்முகில் தடம்புணல் பருவிட தாழ்வ போன்றவே. நுடங்கிய துகிற்கொடி நூழை கைமலை, கரடி நூழை கொண்ட இது தாய்மான பாடல். அதெல்லாம் வேதித்து விட்டும் நல்லாம்னா வருமே. கரடி நூழை கொண்ட, நூழைனா குகைன்னு ஒரு அர்த்தம், துளைன்னு ஒரு அர்த்தம், ஹாலோன்னு ஒரு அர்த்தம், உள் துளைன்னு சொல்லுவாங்க. அதாவது நுடங்கிய துகில் கொடி இல்லை, இந்த கடம் கலுள் நூலை அப்படின்னு பிடிக்கிறது. அதான் கடம் வந்து முன்னாடி போட்டு நுடங்கிய துகில் கொடி நூழை கைமலை, நூழை கைமலை இல்ல கைமலை. கைமலைனா யானை, யானை. நூழை கைமலைனா துளைகளுடன் கூடிய கைமலை. கைமலை, கடங்கலூர் நூழை அப்படி பிடிக்கணும். அதாவது மதம் ஒழுங்குகின்ற கடம்னா மதம், மதம் ஒழுங்குகின்ற துளைகளை உடைய யானை, துதிக்கையுடைய யானை, துளையுடைய துதிக்கையுடைய யானை. அதாவது கை மலை மாதிரி இருக்கிறதுனால அது கைமலை. நூழை கைமலை துளைகளை உடைய மலை சேனை. அந்த யானை சேனை, யானை படைகளுக்கு மேல இந்த வெண்கொற்ற கொடி பறக்குது. கைமா என்ற சும்மா கலங்கினாலே தான் இருக்கும். எழுந்த கடல் இதாம் என இடம்பட எங்கனும் எழுந்த வெண்முகில் தடம் புனல் பருகிட தாழ்வு போன்றது. அந்த கொடிகள்லாம் எப்படி இருக்குன்னா அலைகள் மாதிரி இருக்கு. அது மேலத்துல இல்ல, கீழே கடல் யானை கருப்பு மேகம், மேகம் வந்து வெள்ளை மேகம் வந்து இதை பருகிறதுக்காக துணியது. அந்த மாதிரி இழையிட இளவையில் எரிக்கும் அவ்வையில் தழையிட நிழல்கட தவிழும் அத்தழை மழையிட எழில்கட மலரும் அம்மழை குழைவிட முழங்கிடும் குழாம்கொள் வெளியே. இது ஒரு பிராண்ட் இருக்கு. இழை இளவையில் எரிக்கும் அவ்வையில், வெயில் வெயில் இழை இளவையில் எரிக்கும் அவ்வையில் தழையிடை நிழல்கள் தவழும் அத்தழை, அந்த தழை வந்து ஆரம்பத்தில் அத்தழை மழையிடை எழில்கட மலரும் அம்மழை குழைகுற முழங்கிட குலாங்கொள்கிறேன். இது ஒரு கிளாசிக். ஆனா இது பண்றதுலயே அப்பதான் முடைமாட்டோம். தோலோடு பொலிவர துகில் அத்துகில் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் உண்டு. இது ஒரு பிராண்ட். இது இல்ல, இது ஒரு விஷுவல் தான். இது எல்லாமே அதாவது மொழியில வந்து காட்சியை கொண்டு வருது. காட்சிப்படுத்தலுக்கான ஒரு மொழி. என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வீரர்களும் மாதர்களும் அணிந்துள்ள அணிகலன்களிலிருந்து கிளம்பக்கூடிய வெயில் மயிர்பீலி கொடைகளிடையே நிழல்கட, மயிர்பீலி கொடைகளிலே இப்ப பாருங்க, மேலே இந்த விஷுவல்ல இப்படி கொடை கவிஞ்சிருக்கு. அது வந்து என்ன பண்ண, நிழல் பரப்பிட்டு இருக்கும். இதுக்கு கீழே இருந்து ஒளி எழுந்து போறது, அந்த நிழல் அழிக்கிறது. என்ன அத்தடை தழையிடை நிழல்கட தவழும் அத்தழை மழையிடை எழில்கட மலரும். அதாவது இந்த மயிர்பீலி கொடையோட நிழலை வந்து ஆவரணங்களோட ஒளி வந்து அழிக்குது, போட்டி போடுது அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான். பின்னால் இதெல்லாம் இன்னும் இதனுடைய மாடிஃபைடு ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க போறோம். நிழல்கட தவழும். அதாவது நீங்க கற்பனை பண்ணுங்க, இங்க இருந்து